ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெவிட் சாஃப்ட்வேரில் வால் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது பேசிக் கிளாஸ்ன்றதுனால நம்ம வால் எப்படி க்ரியேட் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். அப்புறம் வாலை எப்படியெல்லாம் எடிட் பண்ணலான்றது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ. நம்ம இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா வாலில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வாலில் பார்த்திங்கன்னா வால் ஸ்ட்ரக்சரல், வால் ஆர்கிடெக்சரல், வால் பை ஃபேஸ். ஸோ வால் பை ஃபேஸ் என்றதுனா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு அன்ஷேப்டு ஒரு ஃபேஸை வச்சு நீங்கள் வால் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த கான்செப்சுவல் ட்ராயிங்ஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அப்போ அது யூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு மெயினாக வால் ஆர்கிடெக்சரல், வால் ஸ்ட்ரக்சரல். ஸோ வால் ஆர்கிடெக்சரல், வால் ஸ்ட்ரக்சரலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக இருக்க பிரிக் வால், லோடெல்லாம் எடுக்காத வால்லாம் வால் ஆர்கிடெக்சரில் பண்ணுவோம். நம்ம லோடு எல்லாம் எடுக்கிற வால் வால் ஸ்ட்ரக்சரில் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதுக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்சர் வாலை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். ஆர்கிடெக்சர் வால், ஸ்ட்ரக்சர் வால் வரைகிறது சேம் தான், ஒரு சில விஷயம் மட்டும் மாறும். அது நான் உங்களுக்கு போக போக உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நான் சில டீட்டெயில்டு லைன்லாம் என்னோடய மாடலில் நான் போட்டு வச்சுருக்கேன், என்னோடய லெவலில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஜஸ்ட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்காக நான் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ எப்படி வால் க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்கிடெக்சரில் போயிட்டுக்கோங்க. ஆர்கிடெக்சரில் வால் பிக் ட்ராப் பண்ணிங்கன்னா வால் ஆர்கிடெக்சரில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வரைகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வரைகிறதுக்கான எத்தனை ஆப்ஷன் வச்சு நீங்கள் ஒரு வாலை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பார் இருக்குது பார்த்திங்களா. இந்த ஆப்ஷன் பார் வச்சு தான் நீங்கள் வரையும் போது என்னென்ன இன்புட்ஸ் நீங்கள் வாலுக்கு கொடுக்க போகிறீங்களோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் பாரில் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் ஆப்ஷன் பார் கொடுக்குறத ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இல்லாத விஷயம் இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் பாரில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பாரில் என்னென்ன இருக்குதுன்னு நான் இப்போ ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பாரில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிக் ட்ராப் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹைட்டு டெப்த்து. நீங்கள் ஒரு லெவலில் வால் ஒரு லெவல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்லேருந்து மேலே வரையணுமா இல்லை கீழே வரையணுமா என்றதை நம்ம இன்புட்டாக கொடுக்குற இடம் இது. ஸோ சப்போஸ் நீங்கள் வாலை நீங்கள் உங்கள் லெவல்லேருந்து கீழே வரைய போகிறீங்கன்னா நீங்கள் டெப்த்தை சூஸ் பண்ணணும், வாலை மேலே வரைய போகிறீங்கன்னா ஹைட்டை சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதோட டாப் லெவல் நீங்கள் வரைகிறது பேஸ் லெவல். ஸோ பேஸ் லெவல் வரைகிறீங்க. ஸோ டாப்பில் உங்களுக்கு எந்த லெவல் வேணும் ஆர் அன்கனெக்டடாக. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அன்கனெக்டட் ரெக்கமெண்ட் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அன்கனெக்டட் ரெக்கமெண்ட் கிடையாது. அது பார்த்திங்கன்னா ஃபர்தர் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். அதை நான் போக போக கிளாஸில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த லெவல் வரைக்கும் உங்களுக்கு வால் வேணும் இந்த இடத்துல அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை சூஸ் பண்ணோடனே உங்களுக்கு அடுத்து ஹைட் ஆஃப் த வால் கொடுக்குறது ஹைட் ஆகிடும். ஸோ ஹைட் ஆஃப் த வால் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி பேனலில் கொடுக்கணும். ஆஃப்செட் இப்போ லெவல் 2லேருந்து பார்த்திங்கன்னா 200 mm ஆஃப்செட் கொடுக்குறீங்க, 300 mm ஆஃப்செட் கொடுக்குறீங்கன்னா அது ப்ராப்பர்ட்டி பேனலில் கொடுக்கணும். ஸோ நான் ப்ராப்பர்ட்டி பேனல் போகும்போது அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லொக்கேஷன் லைன். இது பார்த்திங்கன்னா வால் வரைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா வால் லொக்கேஷன் லைன்.
இந்த வால் லொக்கேஷன் லைன் பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால் வந்து வரைய முடியும். ஸோ நீங்கள் ஒரு வால் வரைஞ்சிட்டு நீங்கள் அந்த வாலை வந்து சப்போஸ் ஒரு இடத்துல லாக் பண்ணி மூவ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கெலாம் வந்து இந்த லொக்கேஷன் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஸோ லொக்கேஷன் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வால் சென்டர், கோர் சென்டர். அது என்ன வால் சென்டர், கோர் சென்டர் ரெண்டாக இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? வால் சென்டர்னால் ஒட்டுமொத்த வாலுக்கும் சென்டர். ஸோ நீங்கள் வாலில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் ஒரு பிரிக் வால் எடுத்துக்கோங்களேன். ஒரு பிரிக் வாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிக் வந்து சென்டரில் இருக்கும். அதுக்கு 2 சைட்லேயும் வந்து இன்னர் பிளாஸ்டிங், அவுட்டர் எக்ஸ்டீரியர் பிளாஸ்டிங் வந்து 2 பிளாஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் பிளாஸ்டிங் வந்து ஒரு 8 mm, அவுட்டர் பிளாஸ்டிங் வந்து ஒரு 12 mm இருந்துச்சுன்னா, ஸோ வால் சென்டரும் கோர் சென்டரும் சேம் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம இங்கேயே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ்டு ஃபேஸ் எக்ஸ்டீரியர், ஃபினிஷ்டு ஃபேஸ் இன்டீரியர். உங்கள் ஃபினிஷ்டு ஃபேஸ் வந்து எக்ஸ்டீரியரை வச்சும் வால் வரையலாம், இன்டீரியரை வச்சும் வால் வரையலாம். அப்புறம் வந்து கோர் ஃபேஸ் வந்து எக்ஸ்டீரியர், கோர் ஃபேஸ் இன்டீரியர் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து லொக்கேஷன் வால் வச்சு நீங்கள் வால் வரையலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் என்றது வந்து ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி. இப்போது வந்து இந்த செயின் செக் அவுட் பண்ணியிருந்தால் என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த தேர்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் செக்இன் ஆகிருந்துச்சுன்னா கண்டினியூவாக 1 2 3 வந்து ஒரு லைன் வால் கண்டினியூஸாக வரைஞ்சிட்டே வரும். இதுவே வந்து செக் அவுட் பண்ணியிருந்ததுன்னா வால் 1 2ல் வந்து ஒரு வால் வரைஞ்சிட்டு 2 3க்கு வந்து பார்த்திங்கன்னா வால் வரையாது. ஸோ 3லேருந்து 4 கிளிக் பண்ணும்போது 3 to 4 வந்து ஒரு லைன் கிளிக் ஆகும், வால் வரையும் சொல்ல வரேன். ஸோ அது வந்து செயின் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்செட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளானில் ஆஃப்செட்டு, ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எலிவேஷனில் ஆஃப்செட் கிடையாது, இது வந்து பிளானில் இருக்க ஆஃப்செட்டு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ரேடியஸ். இதை பற்றி ரேடியஸ் வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஸ்டேட்டஸ். இப்போ நீங்கள் ஒரு வால் வரைகிறீங்க, ஸோ அது கூட வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட் ஜாயின் ஆகணுமா, ஜாயின் ஆகக்கூடாதான்னு வந்து டிசைட் பண்ணுறது தான் இங்கே ஜாயிண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம மெனு பாரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வால் வரைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதில் வந்து இதை கூட நம்ம கன்சிடர் பண்ணாமல் வால் வரையலாம், பை எக்ஸ்பீரியன்ஸில் வரையலாம். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வாங்க ப்ராப்பர்ட்டிஸில் இருக்க வால் இன்புட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ சேம் லொக்கேஷன் லைன் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவைலபிள் இருக்கும். பேஸ் கன்ஸ்ட்ரெயின்னால் நம்ம வந்து வாலை எங்கேருந்து, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து லெவல் 2ல் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வால் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து லெவல் 1லேயே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு இன்புட் கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த பேஸ் கன்ஸ்ட்ரெயினில் கொடுத்துக்கலாம். ஸோ பேஸ் ஆஃப்செட். ஸோ லெவல் 1ல் இருக்கீங்க, லெவல் 1லேருந்து உங்களுக்கு வால் வந்து சம் 500 mm 600 mm கீழே வேணும்னா அதுவும் இந்த பேஸ் ஆஃப்செட்டில் கொடுத்துக்கலாம். இது வந்து எலிவேஷனை பொறுத்து இருக்கும். ஸோ மைனஸில் கொடுத்தீங்கன்னா கீழே போகும், ப்ளஸ் வேல்யூ கொடுத்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க லெவல்லேருந்து மேலே வரும். ஸோ சேம் டாப் கன்ஸ்ட்ரெயின் அதே மாதிரி தான். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் வரையறதுக்கு உங்களுக்கு இன்புட்ஸ். ஸோ நீங்கள் வால் வரையறதுக்கு இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் வால் வரைய போகிறீங்க யூஸிங் திஸ். இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த ஜாமெண்ட்ரியை வச்சு நீங்கள் வால் வரைய போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைனை வச்சு நீங்கள் வால் வரைய போகிறீங்க. ஸோ நான் வந்து லைனை வச்சு வால் வரைகிறதுக்காக அந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு என்னோடய ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஸோ நான் செயின் இருந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால எனக்கு கண்டினியூ ஆகுது. இப்போ வந்து என்னோடய தேர்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து சேம் நான் வால் போயிட்டு இந்த செயினை செக் அவுட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ சேம் லைன்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஸோ என்னோடய வால் அந்த லைன் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய தேர்டு பாயிண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட்க்கும் தேர்ட் பாயிண்ட்க்கும் லைன் வரையலை. ஸோ ஃபோர்த்து பாயிண்ட். ஸோ எனக்கு வால் இந்த மாதிரி வந்து செயின் ஆக்டிவிட்டிஸ் ஆகும் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாலில் வந்து ரெக்டாங்கிளை யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ரெக்டாங்கிளை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கு நான் இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கார்னர் அண்டு செகண்ட் கார்னர்.
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வரையலாம். ஸோ இப்படி வந்து ரெக்டாங்கிள் கொடுத்து வரையும்போது இல்லை லைன் கொடுத்து வரும்போது வந்து உங்களுக்கு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெக்டாங்கிள் வரையும்போது சப்போஸ் ஒரு லைன் வரையும்போது ஜஸ்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் பிக் பண்ணுறீங்களா, செகண்ட் பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சப்போஸ் ஒரு 5 மீட்டர்ஸ்னால் ஒரு 5000 கொடுத்தீங்கன்னா ஒரு 5000க்கு வால் வரைஞ்சிடும். ஸோ அதே மாதிரி சேம் ரெக்டாங்கிள் வரைய போகிறீங்கன்னா ஸோ ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் பாயிண்ட் நீங்கள் வேல்யூ வந்து கொடுக்காம நீங்கள் வந்து செகண்ட் கார்னர் வந்து பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்ஸ் ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிட்ட உடனே நீங்கள் வந்து மூவ் பண்ண வேண்டிய வாலை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு டெம்பரரி டைமென்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெம்பரரி டைமென்ஷனில் உங்கள் வேல்யூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்னா உங்கள் வால் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். ஸோ இப்படி வந்து உங்கள் வாலை வந்து டைமென்ஷன்ஸ் வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் வச்சு நீங்கள் டைமென்ஷன்ஸ் இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சேம் அந்த வாலில் வந்து இன்னொரு மெத்தட் வந்து இன்ஸ்கிரிப்டு பாலிகன். இன்ஸ்கிரிப்டு பாலிகன்னா என்னென்னா நீங்கள் ஒரு சர்க்கிளோட வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்க, ஒரு பாலிகனோட எட்ஜ் பாயிண்ட் வந்து சர்க்கிளில் டச் ஆகிற மாதிரி வரைகிறது தான் இன்ஸ்கிரிப்டு. ஸோ இன்ஸ்கிரிப்ட் வேணுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இன்ஸ்கிரிப்டு. அதே மாதிரி அதுலேயே வந்து இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தா சர்க்கம்ஸ்கிரிப்டு. ஸோ சர்க்கம்ஸ்கிரிப்ட்னால் வந்து ஒரு சர்க்கிளோட டேஞ்சென்ஷியல் வச்சு வரைகிறது சர்க்கம்ஸ்கிரிப்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்கிரிப்ட் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் பாலிகான். உங்களுக்கு பாலிகான் செலக்ட் பண்ணோடனே சேம் ஹைட்டு, லெவலு, வால் சென்டர், லொக்கேஷன் லைனு, அப்போ நம்பர்ஸ் ஆஃப் சைடு. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்ஸ் ஆஃப் சைடு வந்து ஒரு 7 தேவைன்னா ஒரு 7 என்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆஃப்செட் வேல்யூ எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த சர்க்கிளுக்கு என்னோடய சென்டராக வந்து என்னோட சென்டர் பாயிண்ட் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா சர்க்கிள் கிட்ட நான் சென்டர் பாயிண்ட் கிட்ட கொண்டுட்டு போனாலே எனக்கு சென்டர்னு காட்டும். அப்படி சப்போஸ் காட்டலைன்னா உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்னாப் ஓவர் ரைட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா சர்க்கிள் கிட்ட போகும்போது சென்டர் காட்டும். நெக்ஸ்ட் அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஒரு வால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்க்கம்ஸ்கிரிப்டு பார்க்க போகிறோம். ஸோ அதே தான் சேம். ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இருக்க ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பாரில் அப்படியே இருக்கட்டும். ஸோ இருக்குது. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லைன் ஆஃப் சர்க்கிள் செலக்ட் பண்ண ரைட் கிளிக் ஸ்னாப்பில் போயிட்டு சென்டர். ஸோ சென்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட், எண்டு பாயிண்ட் அண்டு ரேடியஸ், இந்த 3 யூஸ் பண்ணி ஆர்க் வரையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட், அப்புறம் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட், அப்புறம் வந்து எண்ட் பாயிண்ட். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு எங்கேருந்து உங்கள் சர்க்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும், எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பண்ண போகிறீங்கன்னு வந்து கேட்கும். ஸோ சப்போஸ் நான் வந்து இங்கேருந்து ஒரு 3000 சென்டர்லேருந்து ஒரு 3000ல் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோடய ஆர்க்கு. அப்புறம் வந்து இந்த ஆர்க் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 டிகிரிக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு 90 டிகிரி கொடுத்திங்கன்னா ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் செலக்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து 90 டிகிரிக்கு உங்களுக்கு ஒரு ஆர்க் கிடச்சிடும். ஸோ அடுத்த முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. நம்மளுக்கு என்ன பண்ணும் வால் வரை போனால் இப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் பிளான் இருக்குது. ஸோ அந்த பிளானை அப்படியே நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த பிக் லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த நீங்கள் செலக்ட் பண்ணுற லைன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாலாக உங்களுக்கு க்ரியேட் ஆகும். எக்ஸாம்பிள் நான் இப்போ பிக் லைன் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல ஒரு வாலே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி 4 சைடும் நான் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த வால் க்ரியேட் ஆச்சு. இது வந்து லைன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஆர்க்குக்கும் இது யூஸ் ஆகும், ஸ்பை லைனுக்கும் இது யூஸ் ஆகும். எல்லா டைப்பான லைன்ஸ்க்கும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து வால் வந்து எப்படிலாம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ சேம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் வால்க்கும்
இதே மெத்தடில் தான் நம்ம ஆர்கிடெக்சர் வாலும் க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், ஆர்கிடெக்சர் வால் நீங்கள் வரையும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் போர்ஷனில் இந்த ஸ்ட்ரக்சரலில் ஹைடாக இருக்கும். இதுவே நீங்கள் ஸ்ட்ரக்சரல் வால் வரையும் போது வந்து இந்த போர்ஷன் வந்து இது வந்து ஹைலைட் ஆகிடும், இது வந்து எனபிள் ஆகிடும். ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அது லோடெலாம் வந்து நம்ம ஆட்டோடெஸ்க் ரோபோட் ஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து நான் வைண்ட் அப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு பேசிக்ன்றனால உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு பார்க்குறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் பெருசாகிடுது. ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க வீடியோ பெருசாக இருக்குதுன்னு. ஸோ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாகிடுது. என்னால் முடிஞ்ச அளவு நான் ஷார்ட் பண்ணி இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் சொல்கிறேன் அதே டைமில். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வாலில் இருக்க லேயர்ஸ்லாம் எப்படி மாடிஃபை பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, கட்டு, ரிவிலு, ஸ்வீப்பு வாலில் பண்ணலாம், அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட்ஸ் வந்து நல்லா இருந்தது. உங்களுக்கு டவுட்ஸு, ஃபீட்பேக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. அது எனக்கு என்னோடய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.